பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா வெள்ளம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் முழுவதுமே இந்த வெள்ளத்தை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. தேவன் நோவாவை நோக்கி என்ன சொல்றாருன்னா, வேலைக்குள்ள போங்க, இந்த பூமியில உன்னை தான் நான் நீதிமானாக கண்டேன், உன்னோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். இந்த பேழைக்குள்ள உன் கூட யாரெல்லாம் வரணும்னா, பெரிதும் சிறிதுமான விலங்குகள், அதுல சுத்தமான ஜோடிகள் 7, சுத்தமில்லாத ஜோடிகள் 1 ஜோடி, பறவைகள், விலங்குகள், இது எல்லாத்துலயும் 7 ஜோடி சுத்தமானது, 1 ஜோடி சுத்தமில்லாதது, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்பேழைக்குள்ள பிரவேசி. இன்னையிலிருந்து 7 நாள் கழிச்சு மழை பெய்யும், தான் பூமியில உண்டாக்கின எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் நோவாவுக்கு 7 நாளைக்கு முன்பாவே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ரைட். 7 நாளைக்கு அப்புறம் நோவாவுக்கு 600 வயது பிறந்து 2 மாசம் 17வது நாள்ல தான் பூமியின் மேல மழை பெய்யுது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்ச அதே நாள்ல தான் நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரருடைய மனைவிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பேழைக்குள்ள பிரவேசிக்காங்க. அதுபோக பெரிதும் சிறிதுமான விலங்குகள், பறவைகள், 7 சுத்தமான ஜோடி, 1 சுத்தமில்லாத ஜோடி, இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. பேழைக்குள்ள பிரவேசிச்சு உள்ளது போனதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணாருன்னா, டோரை வெளிப்பக்கமா லாக் பண்ணிடுறாரு. 40 நாள் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான், 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சதுக்கு அப்புறம், இந்த 40 நாள் கழிச்சு தான் பேழை பூமியில இருந்தே மிதக்க பண்ணுது. அதாவது நீர்லாம் சேர்ந்து அந்த பேழையை மிதக்க பண்ணுது. இந்த மிதக்க பண்ணி அது உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீர் உயரமான மலைகளுக்கு மேலாக, அதாவது உலகத்திலேயே பெரிய சிகரமா இருக்கிறது எவரெஸ்ட் சிகரம், மலைகள்ல ஹையஸ்டா இருக்கிறது, அந்த சிகரத்துங்களுக்கும் மேல 15 அடி அளவுக்கு தண்ணி நிரம்பியிருக்கு. ஒரு அறிவியலோட கருத்துப்படி இந்த வெள்ளப்பெருக்குக்கு அப்புறம்தான் பூமி தன்னுடைய சுழற்சியை 23 டிகிரி சாஞ்சிருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய படுறேன். ஏன்னா பூமி ஃபுல்லாமே அதுக்கு முன்னாடியும் ஒரு சில பக்கங்களில் நிலமாகவும் ஒரு சில பக்கம் நீராகவே இருந்திருக்கும். ஸோ அந்த சுழலும் போது இந்த சுழற்சி இல்லாம ஃபுல்லாவே வாட்டர் ஃபாலால கவர் பண்ணும்போது அந்த சுழற்சிக்கு அது கஷ்டப்பட்டு ஒருவேளை அது சுழன்றதுல குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நாசியில் சுவாசமுள்ள மிருக ஜீவன்கள், மனிதர்கள், பறவைகள் எல்லாமே மாண்டு போயினா, நீர்வாழ் ஜந்துக்கள் இதுல எதுவுமே மாறல. ஏன்னா நீர்னாலதான் பூமி அழிக்கப்பட்டனால. ரைட்டா, எல்லாமே அழிஞ்சு போச்சு. நோவாவும் அவங்க பேழையில இருந்த மிருக ஜீவன்கள் மாத்திரம்தான் காக்கப்பட்டுச்சு. தண்ணீர் 150 நாளைக்கு மேலாக பூமியிலேயே பிரவாகித்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது தண்ணி வத்தல 150 நாளா 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சு, அது போக 150 நாளைக்கு தண்ணி அப்படியே பூமி ஃபுல்லாவே பறந்திருந்திருக்கு. இது குறித்து நமக்கு புதிய ஏற்பாட்டுல என்ன வெளிப்பாடுகள் சொல்றாங்க அப்படின்னா, தேவனுடைய வருகை இந்த சமீபமா இருக்கும். நோவா மாதிரி என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, நோவா காலத்தில் நடந்தது போல பெண் கொடுத்து பெண் கொண்டு புசித்தும் குடித்தும் இருந்தார்கள். திடீர்னு எப்படி மழை பெஞ்சுதோ அதே மாதிரி இயேசுவோட வருகையும் திரும்ப இருக்கும் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டுல இந்த அதிகாரத்துல இருந்த வசனங்களை மேற்கோளா காட்டியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா, நோவாவுக்கு 600 வயசு 2 மாசம் 17ஆம் நாள்ல தான் பூமியில மழை பெஞ்சாச்சு. 7 நாளைக்கு முன்னாடியே தேவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 7 சுத்தமான ஜோடி, 1 சுத்தமில்லாத ஜோடி, இதெல்லாம் தான் இதுல வர்ற முக்கியமான பாயிண்ட்ஸ். உயரமான சிகரங்களுக்கு மேலாக 15 அடி மேல தண்ணி இருந்துச்சு பூமியில. நாசில் சுவாசமுள்ள எல்லாமே மாண்டு போயின. அதுபோக 150 நாளளவும் தண்ணீர் பூமியின் மேல் பிரகாரித்து கொண்டிருந்தது. இந்த விதமா தான் முதலாக வெள்ளத்தினால் பூமி அழிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தேவன் என்ன சொல்லுவார்னா, நான் இதுக்கப்புறம் வெள்ளத்தினால பூமி அழிக்க மாட்டேன். இதை பத்தி இந்த எண்ட் ஆஃப் ஃப்ளட், இது வெள்ளம் வந்தது, வெள்ளம் நடந்து முடிஞ்சதை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. கர்த்தருக்கு சித்தமால் அடுத்த வீடியோல அதை பத்தி தியானிப்போம்.